இந்த மருந்து குடித்து சாகலான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கோவம் வருதுங்க, யார் பார்த்தாலும் கோவம் வருது. கோவத்தை எதாவது சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுது. என்னால் மாற்றிக்கவே முடியலங்க. இருங்க, ஏதோ ஒரு வெள்ள முடி மாதிரி தெரியுது, அதை எடுத்துகிட்டு வரேன், மேட்டுக்கு வரேன். ஆமாம், வீட்டாக தாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில், இதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. பார்த்தீங்களா, வெள்ள முடி தான். கோவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு வாழவே பிடிக்கலங்க. சாவான்னு தான் பார்க்குறேன். நான் எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திடுறேன், காயப்படுத்துகிறேன். அந்த மாதிரி கேரக்டரா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். கோவன்றது ஏன் வருது தெரியுமா? அது உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வரதில்லை, உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறனால தான் வருது. ரொம்ப அதிகமான அழுத்தம், அதாவது உங்களுக்கான ஓய்வு கம்மியாக இருக்குது. நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசி சிரிக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கிக்கிறீங்க. எதையுமே அடக்காதீங்க. உண்மையாக உங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பலமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த அழுகையே வராமல் கட்டுப்பாடோடு இருக்காங்க பாருங்கள் சில பேர், அவங்க உண்மையிலே ரொம்ப பலவீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்கள் எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அதை தனிமையில் இருக்கும்போது அதாவது கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்தியே ஆகணும். நான் கோவப்படக்கூடாதுன்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் அதுவும் எதிர்மறையான விளைவுகளை தான் தரும். ஆனால் அதில் முக்கியம் என்னென்னா, கோபம் வராமல் பார்த்துக்கிறது தான் முக்கியம். கோபம் வரதை கண்ட்ரோல் பண்ணால் எதிர்மறை விளைவாயிடும். ஆனால் அந்த கோபமே வராத அளவுக்கு உங்கள் தன்மையை நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு சிறந்த வழி. நம்மளால அமைதியாக இருக்க முடியாது. விடிஞ்சதுலேருந்து இரவு அடைகிற வரைக்கும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, சமாளிக்க வேண்டியது இருக்குது. இதில் எங்கே ஓய்வு கிடைக்கும்? ஆரம்பத்தில் உண்மையாகவே கிடைக்காது. தினமும் இந்த வருஷம் 2026 இருந்தாது ஒவ்வொரு நாளும் 2 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்தா போதும். 2 நிமிஷம் முடியாதா? அதுக்கப்புறம் அது 5 நிமிஷம் ஆக்கலாம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1/2 hour அந்த அமைதியாக இருக்கும் பொழுது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சக்தி அதிகமாக கிடைக்குது. அந்த சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது யார் எதை சொன்னாலும் உங்களுக்கு எரிச்சலோ கோபமோ வரவே வராது. இப்போ உதாரணத்துக்கு, நான் அதிகமாக கோபப்பட்ட ஒரு நபர் யாருன்னா என்னோடய வீட்டுக்கு துணி துவைக்க வரவங்க தான். ஏன்னா எப்போவுமே அழுக்கு போகாது, அப்புறம் இப்போ தான் துவைக்க போவாங்க, ஒரு 1/2 hourலேயே வந்துடுவாங்க. அது எப்படி துவைக்க முடியும் இவ்வளோ துணி இவ்வளோ நேரத்துக்குள்ளே? அப்படிலாம் நான் கணக்கு பார்த்து அடிக்கடி சண்டை போடுறது, அடிக்கடி கோபத்தை நான் வெளிப்படுத்துகிற ஒரு ஆள் அவங்கள தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இந்த மாதிரி கோபப்படுறதுனால முதல் லாஸ் எனக்கு தான். என்னென்னா, எனக்கு வயசாகும், அப்போ அது நடக்கக்கூடாது இல்லையா? நான் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால மற்றவர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய தன்மையும் மாறும். ஏன் இவன் இப்படி கத்துறா, ராட்சசி மாதிரி கத்துறாளே, அப்போ என்னுடைய குணங்களை மாற்றி காட்டுது மற்றவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் முதல்ல கோபப்படக்கூடாது. அதை எப்படி சரி பண்ணலான்னு நான் யோசித்தேன். சரி, இவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்கிறத விட எதெல்லாம் அவங்க சரியாக துவைக்கலையோ அதெல்லாம் கொண்டு போய் நான் துவைக்க ஆரம்பித்தேன். அப்போது நிறைய துணியை எடுத்துகிட்டு போய் துவைச்சேன். ஒரு நாள் அவங்க வரலை. அப்போ நான் எல்லா துணியுமே துவைச்சேன். துவைக்கும் போது ரொம்ப பளபளன்னு துணியெல்லாம் ரொம்ப புதுசு மாதிரி இருந்துச்சு. ஆனால் துவைக்கும் போது தான் தெரிஞ்சது, 1.5 மணி நேரமாக நான் துவைச்சிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு கைவலி, ரொம்ப வேர்வை, அன்றைக்கி எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இவ்வளோ துணியை துவைக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம காசு கொடுத்துட்றோம், அவங்க ஒன்றும் நமக்கு இலவசமாக செய்யலை. இருந்தாலும் வயதான பெண்மணி வேற, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்களால 5 பேர் துணி எப்படி துவைக்க முடியும்? 5 பேருக்கு 5 செட்டுனா பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் 5 செட்டுனா எப்படி துவைக்க முடியும்? நான் அதை துவைக்கும் போது தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுது, அவங்களோட உடல் வலி எவ்வளோ இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. அன்னையிலேருந்து நான் யோசித்தேன், நிறைய துணியை போட்டது என்னோட தப்பு. அப்போ நான் எப்படி கோவப்படலாம் அவங்க மேலே? அதிலிருந்து துணியை கொஞ்சம் துணி எடுத்து மிஷினில் போட்டுருவேன். அவங்களுக்கு ஒரு ஆளால் எவ்வளோ துவைக்க முடியுமோ அவ்வளோ துணி தான். நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் 20,000 சம்பளம் கொடுத்தாலும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தானேங்க ஒரு நாளைக்கு துவைக்க முடியும். அதனால் காசு முக்கியம் இல்லை, மனுஷனோட உடல் வலிமையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப சின்னவங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு பார்வையும் அந்த அளவுக்கு தெரியாது தான், உண்மையாக தான். அதனால நான் இப்போ துணியை கொடுக்கும் பொழுதே இந்த இடத்துல ஸ்டெயின் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது, அதனால் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ப்ரஷ் போடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுப்பேன். உண்மையாக இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நான் ஏற்படுத்திக்கிட்டனால அவங்களுக்கும் எனக்கும் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒரு இடத்துல கோபம் வருதுனாலே நம்ம அதை யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த கோபத்தில் இருந்து நம்ம ஈஸியாக வெளிப்படலாம். உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருதுன்னா நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள், இந்த முறை ஏன் கோபம் வந்தது,
எதனால் கோவம் வந்தது? இப்படி ஒவ்வொரு முறை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இனிமேல் உங்களுக்கு கோவமே வராது. அதுதான் காரணம். நீங்கள் உங்களுக்கான நேரத்தை கொடுங்க. எப்போவுமே பரபரப்பாக ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த மூளைக்கு ஓய்வு இல்லாமல் இருக்குது. அதனால் ஏதாவது சின்ன விஷயம்னாலும் அது அதிகமான வெளிப்பாடை வெளிப்படுத்துது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும், உங்கள் கூட நீங்கள் பேசணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு 5 நிமிடம் இருந்து உங்கள் மூச்சு காற்றை மட்டும் நல்லா கவனிங்க. அந்த மூச்சு எப்படி உள்ளே போகுது, அது எப்படி வெளியே வருது, எத்தனை ஆச்சரியங்களை இந்த ஒரு சின்ன மூச்சு காற்று நம்ம உடலில் நடத்துது அப்படின்னு அந்த மூச்சு காற்றை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வரக்கூடிய கோபம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னா உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியும். உங்களுடைய தன்மை என்னன்னு நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க மாதிரி உங்கள் உடல் எப்படிப்பட்டது, உங்கள் மனசு எப்படிப்பட்டது, அதுக்கு எது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எது ரொம்ப பிடிக்காது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்கன்னா, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது தான், நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தான். உங்களுக்கு உண்மையாகவே சக்தி எப்போ கிடைக்குது தெரியுமா? சாப்பிடும் பொழுதோ, தூங்கும் பொழுதோ, மற்ற விஷயங்களை செய்யும் பொழுதோ கிடையாது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தான் உங்கள் மனதுக்கு தேவையான வலிமை அத்தனையும் கிடைக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து பழகுவோம். எல்லா வேலைகளும் இருக்கத்தான் செய்யும், சாகிற வரைக்கும் இருக்கும். அதுக்காக நம்ம தனிமையில் இருந்து இந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். பல நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். கோவமே வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஞானியா, நானும் மனுஷி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதே கோபத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்தலாம். கோபம் வரும்பொழுது அது கடுமையான வார்த்தைகளால் இல்லாமல் சின்ன பார்வையில் வெளிப்படுத்தினாலே போதும். வார்த்தைகளை நம்ம குறைச்சிக்கலாம். கடுமையான வார்த்தைகள் பேசுகிறத நம்ம தவிர்க்கலாம். எதிர்த்து பேசுகிறத தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமாக அந்த கோபத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். அது கோபத்தை குறைக்க இன்னும் வேறு ஏதாவது வழிகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் தான் சொல்லணும்.